لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. وقال نبينا عليه الصلاة والسلام: اغتنم خمسا قبل خمسين إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. அவனுடைய வற்றாத கிருபை பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஹத்தாபகள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வருடந்தோறும் ஜனவரி மாதம் 12ஆம் நாள் தேசிய இளைஞர்கள் தினம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. இளைஞர்கள் மற்றும் இளைஞர் பருவத்தை பற்றி இஸ்லாம் என்ன கூறியிருக்கிறது என்பதை நாம் சற்று விரிவாக அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய படைப்பினத்தை பற்றி கூறுகிற பொழுது, அல்லாஹுல்லதி கலகக்கும் மின் லாஃபின், அல்லாஹ் தான் உங்களை பலகீனத்திலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி லாஃபின் குவ்வத்தன், இந்த பலகீனத்திற்கு பிறகு ஒரு பலமான நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் லாஃபன் வ ஷைபா, அந்த பலமான அந்த இடத்திற்கு பிறகு பலவீனத்தையும் வயோதிகத்தையும் அல்லாஹ் ஆக்குகிறான். இஹ்லுகு மா யஷா வ ஹுவல் அலீமுல் கதீர், அல்லாஹ் தான் நாடியவற்றை எல்லாம் படைக்கிறான். இன்னும் அவன் எல்லா விஷயத்தையும் நன்கு அறிந்து கொள்வனாக இருக்கிறான், ஆற்றலுடையனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மனித படைப்பு என்பது ஆரம்பத்தில் பலகீனத்திலிருந்து அல்லாஹ் படைத்தான். எந்த பலகீனம்? நுதுஃபா என்று சொல்லப்படக்கூடிய இந்திரிய துளி. அது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுவதை விட ஆக பலகீனமான ஒன்று. ஆனால் அந்த பலகீனமான அந்த இந்திரிய துளியிலிருந்து தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். எப்படி படைத்தான் தெரியுமா? அதற்கு பிறகு உள்ள நிலைமைகள் உங்களுக்கு குவ்வத்தாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது மிக பலமுடைய படைப்பாக உங்களை அல்லாஹ் ஆக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான். பலமுள்ள படைப்பு என்றால் அந்த லுத்துஃபாவிற்கு பிறகு கரு உருவாகி குழந்தை பிறந்து குழந்தை பருவத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வாலிப பருவத்தையும் அதிகமான அளவில் இது குறிக்கிறது. வாலிப பருவத்தை படைத்தேன், உங்களுக்கு வாலிபத்தை கொடுத்தவன் அல்லாஹ் என்கிறான். உங்களுக்கு வாலிபத்தை கொடுத்தவன் அல்லாஹ். அவன் உங்களை எப்படி படைத்தான் தெரியுமா? ஒன்றுமில்லாத இந்திரியத்திலிருந்து உங்களுக்கு பலத்தை கொடுத்தான். அது அவனுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. இது யாராலும் செய்ய முடியாது. நாம் ஒரு பொருளை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பும் அந்த பொருள் மிக உறுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதை வைத்துதான் ஒரு பலமான பொருளை செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ் மிக இலகுவான பலகீனம் என்று அல்லாஹ்வே சொல்லுகிற லுதுஃபா என்கிற இந்திரியத்திலிருந்து தான் அல்லாஹ் நம்மை படைத்து வாலிபம் என்கிற சக்தி வரை அல்லாஹ் கொடுக்கிறான். பிறகு வாலிபத்திற்கு பிறகு உங்களுக்கு பலகீனம் என சொல்லப்படக்கூடிய வயோதிகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் மனிதனுடைய பரிமாணத்தன்மையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்.
எப்படியெல்லாம் உருவான என்பதை அல்லாஹ் பேசுகிற பொழுது இப்படி சொல்லுகிறான். இப்போ வாலிப தன்மை என்பது அல்லாஹ் மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று. இஸ்லாத்திலும் சரி, வாலிபர்கள் இளைஞர்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். இஸ்லாத்திற்கும் வாலிப தன்மைக்கும் அதிகமான தொடர்பு இருக்கிறது. ஏன் தெரியுமா? சொருக்கத்திற்கு ஒரு மனிதன் சென்றால் அவன் வாலிபனாக தான் இருப்பான். வயதான தோட்டத்தில் ஒஃபாத்தானாலும், குழந்தை பருவத்தில் ஒஃபாத்தாகிவிட்டாலும் சொருக்கத்திலே அவன் இருப்பது வாலிப தோற்றம். வாலிபர்களுக்கு இன்று இஸ்லாத்தில் மிக ஒரு முக்கியமான ஒரு பங்கு, ஒரு இடம் இருக்கிறது. வாலிபர்கள் அல்லாஹ் மறுமை கேட்கிற பொழுது 4 கேள்விகள் கேட்கப்படாத வரை ஒவ்வொரு அடியானின் பாதம் நகர்த்தப்பட முடியாது என்று சொல்லுகிறானே. அதில் ஒரு பகுதி வாலிபத்தை எப்படி கழித்தாய், ஹயாத்தை கழித்தாய், உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்ற கேள்வியிலேயே வாலிபம் அடங்கிவிட்டது தான். ஆனாலும் வாலிபத்தை தனியாக எடுத்து கேட்கிறான். வாலிபத்தை இப்படி கழிச்சேன், உன் வாலிபத்தை எந்த வழியில் செலவழித்தாய் என்ற கேள்வியும் இருக்கிறது. அதே போலதான் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த நிழலும் இருக்காது. சூரியன் தலைக்கு மிக சமீபமாக இருக்கும். அந்த நாட்களில் கூட அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் மட்டும்தான் இருக்கும். அன்றைக்கு 7 வகையான நபர்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கீழ் கிடைக்கும். யாருக்கு தெரியுமா? அதில் ஒரு வகை வாலிபர். அவர் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர். வாலிபத்தை எப்படி கழிக்க வேண்டும்? அல்லாஹ் இபாதத் செய்வதில் கழிக்க வேண்டும். இப்போ வாலிப பருவம் என்பது இஸ்லாத்திலே மிக அதிகமான இடங்களில் புழங்கி இருக்கக்கூடிய ஒன்று. அந்த வாலிப பருவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 நடப்பதற்கு முன்பாக 5 விஷயத்தை நீங்கள் பாக்கியமாக கருதி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கபல ஹரமிக்க. முதலாவது சொல்லுகிறார்கள், உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக உங்கள் வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, வாலிப பருவம் அப்படிங்கிறது எதையுமே கண்டுக்காத ஒரு பருவம். வயசான காலத்தில் பேசிக்கலாம், வயசான காலத்தில் ஹஜ் முரா செஞ்சுக்கலாம், வயதான காலத்தில் தாடி வளர ஆரம்பித்துக் கொள்ளலாம், வயதான காலத்தில் தஸ்பீஹ் மணியை பிடித்துக் கொள்ளலாம் என்பதாக வயதான காலம் என்று சொல்லுகிறோமே வழிய வயதான காலம் வரைக்கும் வாழுவோமா நமக்கு தெரியாது, அது ஒரு விஷயம். அப்படியே வயதான காலம் முதுமை வந்து விட்டால் அதை இபாதத் செய்யக்கூடிய அளவு நமக்கு தாக்கத்து கிடைக்குமா? இப்போ இபாதத் செய்கிற மாதிரி வயோதிகத்தில் இபாதத் செய்ய முடியுமா? இந்த வயதில் ஹஜ் உம்ரா செய்வதை போன்று பின்னால் செய்வதற்கான தாக்கத்து கிடைக்குமா? வாலிபர்களே தடுமாறக்கூடிய அந்த தவாஃபில் போய் முதியோர்கள் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய? பிறர் உதவியோடு நாடி, ஒரு சிலருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டு அப்பதான் சொத்து செலவு கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் வாய்ப்பு இருந்தும் ஹஜ் உம்ரா செய்யாமல் தவறு விடுகிறோமே, வாய்ப்பு இருந்தும் நாம் முதுமையில் பார்த்து கொள்ளலாம் என்று தவறு விடுகிறோமே, அது கூடாது. அப்ப வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கு இடக்கமாக நாம் இன்னொரு சைடு பார்க்கிற பொழுது, முதிய பருவம் என்பது, வயோதிக பருவம் என்பது நம்ம கையில கிடையாது. அது எட்டிட்டாலும் கூட அது எந்த விதத்தில் இதை நாம் அடைவோம் என்று நமக்கு தெரியாது. அந்த முதிய பருவம் இருக்கிறது அல்லவா, அங்கே நாம் நம்முடைய பலமெல்லாம் குன்றி போய்விட்டு இபாதத் செய்யாவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி, ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பின்படி இவன் வாலிபத்தில் என்ன செய்தானோ அதை அப்படியே திருப்பி கொடுத்துருங்கிறான் அல்லாஹ் மலக்குமார்கள் கேட்பாங்க, ஏழா வயசாயிட்ட காரணத்தினால, நோய் நொடியின் காரணத்தினால் இவனால் சரியாக தொழுகலை, நோன்பு வைக்கல, இபாதத் செய்யல, என்ன செய்யலாம் என்று கேட்கிற பொழுது தான் அல்லாஹ் சொல்லுவான், வாலிப பருவத்தை பாருங்க. வாலிப பருவத்தில் சரியாக செயல்பட்டு இருந்தால் வாலிப பருவத்தில் என்ன செஞ்சா? கரெக்டாக தொழுதான் எல்லாம். அப்போ தொழுத நிலைமையே கொடுத்துருங்கிறான் அல்லாஹ். அப்போ உங்களுக்கு வயோதிக காலத்தை தீர்மானிப்பது கூட வாலிப பருவம் தான். இப்போ வாலிப பருவம் என்பது அவ்வளோ ஒரு முக்கியம் என்பதை நாம் புரிய வேண்டும். வாலிப பருவம் என்பது இந்த உலகத்திற்கு மிக முக்கியமானது தான். எந்த சமுதாயம் இளைஞர்களை பயன்படுத்துகிறதோ அந்த சமுதாயம் மட்டும்தான் சீர்பெறும். எந்த சமுதாய வாலிபர்களை சரியான முறையில் பயன்படுத்துகிறதோ, எந்த ஜமாத், எந்த ஊர், எந்த மஹல்லாவாக இருந்தாலும் சரிதான், வாலிபர்களின் சக்தியை சரியாக கையாண்டால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு முன்னேறும். அவர்களுக்கு தெரியாது, அவங்க சின்ன பிள்ளை அப்படின்னு நாம் விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடியும். யாரோ ஒரு குத்தி எடுத்து கொண்டு போய் சென்று விடுவான். அப்போ வாலிப பருவம் என்பது ஒரு கத்தி முனையை போன்று, ஒரு போர் வாளை போன்று. அந்த கத்தியை வச்சு போரிடவும் செய்யலாம், கொள்ளையடிக்கவும் செய்யலாம். எதிரிகளுக்கு எதிராக நாம
போரிடவும் செய்யலாம், அதே நேரத்தில் அதை காட்டி கொள்ளையடிக்கவும் செய்யலாம். இப்போ வாலிபத்தை சரியாக பயன்படுத்தினால் அது இஸ்லாத்துக்கு சாதகமாக பயன்படுத்தி போர் புரியலாம். இல்லை என்றால் அவன் தனக்கு எதையாச்சும் டைம் பாஸுக்கு வேணும்னு நம்ம கொள்ளையை அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ இதுதான் இஸ்லாம் மிக ஆழமாக வலியுறுத்துகிறது. நீங்கள் வாலிபத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிப பருவத்தை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும்? நபிமார்களுடைய வரலாறு நமக்கு எல்லாம் முன்மாதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் வாலிப பருவத்தை எதற்காக செலவிட்டார்கள் என்றால் இஸ்லாத்திற்காக செலவிட்டார்கள். சிலை வணக்கத்திற்கு எதிராக செலவிட்டார்கள். வாலிபத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிலை வணக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள். யாருக்கு எதிராக தெரியுமா? தன்னை பெற்றெடுத்த தந்தைக்கு எதிராகவே போராடினார்கள். வாலிபம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆரோக்கியம். குழந்தை பருவத்தில் நாம் இருப்பதை விட, வயதான பருவத்தில் இருப்பதை விட வாலிப பருவம் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத்து. அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்காக தான் பயன்படுத்தினார்கள். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் சூரா நமக்கெல்லாம் தெரியும். அதிலே புகழப்பட்ட நபர்கள் ஒரு 7 தோழர்கள், கஹ்ஃப் வாசிகள், குகை தோழர்கள் என்று நாம் புகழுகிறோமே. அந்த 7 நபர்கள் குகையிலே சென்று 300 வருடங்கள் தூங்கினார்கள். எதற்கு தெரியுமா? இஸ்லாத்தை எதிர்த்து கொடுத்த குரலுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து மறுபடியும் உயிர் பெற்று எழச் செய்தான். அப்ப இஸ்லாத்துக்கு எதிராக நாம் களம் காணக்கூடிய வயசு வாலிப வயசு, இபாதத் செய்யக்கூடிய வயசு வாலிப வயசு, தர்மம் செய்யக்கூடிய வயசு வாலிப வயசு. அப்ப இபாதத்தை முழுக்க நாம் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிராக நாம் இஸ்லாத்துக்கு சாதகமான முறையில் நாம் அந்த வாலிப பருவத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். முன்னோர்கள் அப்படித்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இந்தியாவினுடைய சிந்து சமவெளியை முஹம்மது இப்னு காசிம் அவர்கள் கைப்பற்றுகிற பொழுது அவர்கள் வயசு 17 வயசில் சிந்து சமவெளியை முஹம்மது இப்னு காசிம் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். பைசாந்திய சாம்ராஜ்யத்தை முஹம்மது இப்னு ஃபாத்திஹ் அவர்கள் கைப்பற்றுகிற பொழுது வயசு 23. ஸ்பெயினை தாரிக் இப்னு ஜியாத் அவர்கள் கைப்பற்றுகிற பொழுது வயசு 21. இப்படி வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வாலிபத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். வாலிபத்தை கோட்டை விட்டவர்கள் நீங்கள் எந்த அர்த்தத்தில் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். வாலிபத்தை வீணெடுத்தவர்களும் சரி, வாலிப சக்தியை வீணெடுத்தவர்களும் சரி, அவர்கள் பின்னால் கண்டிப்பாக சிரமப்படுவார்கள். இன்றைக்கு ஆபாச படங்கள் பார்த்து அவர்கள் வீண்விரயம் செய்கிறார்களா தன் சக்தியை? பின்னாட்கள் அவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகுதான் அனுபவிக்கிறார்கள் அதனுடைய பின்விளைவை. வாலிபமும் சரி, வாலிப சக்தியும் சரி, அது சரியான முறையில் அதை கையாளப்பட வேண்டும். அது எப்படி திட்டமிட்டு கையாளப்பட வேண்டும். அதற்காக தான் சொல்லுகிறோம், ஒரு மஹல்லாவும் சரி, ஊரும் சரி, தான் வளர வேண்டுமா, தன்னுடைய சமுதாயத்தில் உள்ள மஹல்லாவில் உள்ள வாலிபர்களை நாம் கையில் எடுக்க வேண்டும். சாதாரண உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்து அவனுக்கு பழக்க தான், அவனை பயன்படுத்த தான் குடும்பம் முன்னேறும். இல்லை என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாதரானே தட்டி வச்சிருந்தான் அப்படின்னா உங்களுக்கு எதிராக முதல்ல போர்க்குடி தூக்குறேன் அவன் தான். எனக்கு எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லி தரலைங்கிறான், எனக்கு என்னத்தை தான் செய்ய விட்டீங்கிறான், எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுட்டீங்கிறான், என்னதான் கற்றுக் கொடுத்தீங்கிறான். அப்போ செல்லமாக வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் பின்னாட்களில் எதிரியாக மாறுகிறார்கள். குடும்பத்திலும் கூட எந்த குடும்பத்தில் வாலிபர்கள் தலையெடுத்தார்களோ அந்த குடும்பம் ஓய்ந்து போவது கிடையாது, நொடித்து போவது கிடையாது. அதேதான் ஒவ்வொரு ஊருக்கு மஹல்லாவிற்கும் சரி, வாலிபர்கள் தன் ஊரை மஹல்லாவை கையில் எடுக்காதவரை முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காது. முன்னேற்றம் எப்போ வரும் அப்படின்னா தீனோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அவர்களுக்கு தீனோடு சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் அந்த முன்னேற்றம் வரும். செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்க்கிறோமே, வாலிபர்கள் என்று சொன்னாலே அவர்களுடைய வரலாற்றை தட்டி விட்டு ஒரு பேச்சு பேசவே முடியாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு மட்டுமல்ல, கியாமத் வரை வரக்கூடிய எல்லா வாலிபர்களுக்குமான பிரச்சனை இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடியது தன் கற்பை பாதுகாப்பது, தன்னுடைய கற்பை பாதுகாப்பது. ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் ஏற்பட்டு விட போய் தன்னுடைய கற்பையோ இழந்து விடுகிறானே, பத்திடத்தினது இழந்து விடுகிறானே. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைந்தது போல் ஒரு வாய்ப்பு அதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். ஜுலைஹாமா அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை கண்டு கதவை தாளிட்டு விட்டு யாருமே இல்லை, ஹைதலக்கு என்னுடைய ஆசைக்கு கட்டுப்படு என்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை
பல மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டுன்னாங்க. எப்ப? இவர்கள் ஒரு அடிமை, இவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை. ஏன் இப்படியும் சொல்லலாம், இவர்கள் தவறு செய்தால் நீ ஏன்பா தவறு செஞ்சான் கேட்பதற்கு பெற்றோர்கள் அப்பொழுது கூட இல்லை, உடன் பிறந்த சகோதரர்கள் அப்போது கூட இல்லை, யாருமே இல்லை இவர்களை தட்டி கேட்பதற்கு. ஆனாலும் அவர்கள் ஒரு அரசாட்சியினுடைய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அரசி, அவர்கள் அழைக்கிறார்கள். தவறு செய்தால் கேட்பதற்கு ஆளிலை ஒரு புறம் இருக்க, இவர் பின்னால் இருக்கிற அரசனாக ஆவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது தான். இவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளல. மஆதல்லான்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அம்மாடி முடியலன்ட்டாங்க, நானா செய்ய மாட்டேன்டாங்க. எது தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே மாதிரி உன்னுடைய கணவராக என்னுடைய எஜமான், அவர் எனக்கு மிக அழகை உபகாரம் செய்திருக்கிறார். இன்னகுலா யுஃப்லிஹு ஸாலிமூன், இப்படி அநியாயம் செய்யறவங்க எல்லாம் வெற்றி பெற முடியாதுன்னாங்க. மிகப்பெரிய படிப்பினை. வாலிப பருவத்தில் அநியாயம் செய்யக்கூடிய யாரும், துரோகம் செய்துவிட்ட யாரும் எந்த காலத்தில் முன்னேற முடியாது என்று செய்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அவர்கள் ஏன் அந்த ஒரு பக்குவம் வந்தது தெரியுமா? அதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஹுக்மையும் இல்மையும் நாம் கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ். அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கல்வியும் நாம் கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ். இன்றைக்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள், சக்தியும் இருக்கிறது, நிறைய உதவியும் செய்கிறார்கள், சாதாரணமாக சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள், அந்த உதவியை எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது மார்க்கம் இல்லை என்றால் அவர்கள் உதவி எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அது மிக பேருக்காக வேண்டியும், தன் இயக்கத்தினுடைய பெருமைக்காக வேண்டியும், தான் சார்ந்திருக்கிற நிர்வாகத்தின் பெருமைக்காக வேண்டியும் இப்படி தான் போகுது ஒழிய அல்லாஹ்காண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உலகத்திலே கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் போயிடுச்சு. இப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ எப்படி செய்வார் தெரியுமா? அவருக்கு ஹிக்மத்தையும் இல்மையும் கற்றுக்கொள்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுக்காண்டி மாறுவார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? ஃபிரௌன் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியில் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறப்ப, உணவுக்கே வழி இல்லாமல் சாப்பிட்டு 5-6 நாள் ஆகி அவங்க டயர்டில் இருக்கிறப்ப மதியன் நகரத்தில் போய் அடைஞ்சிட்டாங்க. அப்போ 2 பெண்மணிகள் தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணி போட்டுறதுக்காண்டி வராங்க. ஆண்கள்லாம் தண்ணி போட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பெண்கள் ஒதுங்கி இருக்கிறாங்க. போய் கேட்டப்ப சொன்னாங்க, ஆண்கள்லாம் தண்ணி போட்டி பிடிச்சிட்டு அப்புறம் தான் நாங்கள் போய் புகட்ட முடியும் தண்ணி, அது அவங்க மொண்டி வைத்தன, அவங்க மெத்தி வச்ச அந்த தண்ணியில் தான் எங்கள் ஆட்டை நாங்கள் தண்ணி மெத்திக்க முடியும், தண்ணி காமிக்க முடியும்னு சொன்னப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தானாக ஒரு கல்லை தூக்கினார்கள். ரிவாயத்தில் பல ரிவாயத்து வருகிறது. 10 பேர் சேர்ந்தாலும் 7 பேர் சேர்ந்தாலேயே 40 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாத அந்த கல்லை மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கினார்கள். தூக்கிவிட்டு அந்த பெண்மணிக்கு உதவி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உதவி செய்து விட்டு அவர்கள் தன் தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாரு, நல்ல ஒரு பலமான மனிதர், நேர்மையான மனிதர், எந்த வகையிலையும் இன்னைக்கெல்லாம் பொம்பளைங்களுக்கு உதவி செஞ்ச கூட மாறியா இருக்கிறத உதவி செய்யறான். இன்னைக்கு என்ன நிலைமைன்னா பெண்களுக்கு மட்டும் தான் உதவி செய்யறானே. நம்ம ஒரு பஸ்ஸு போகுது அப்படின்னா, நான் இன்னைக்கு சுபு பயானில் கூட சொன்னேன், நம்ம கை நீட்டினா நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. யாரும் கோச்சிக்க கூடாது, நிலைமையை சொல்கிறோம். பொம்பளை பிள்ளை 4 பேர் கை நீட்டினா உடனே நிப்பாட்டிடுறான், நடு ரோட்டில் பைபாஸுக்கும் நிப்பாட்டிடுறான். அப்படி தான் ஓடிட்டு இருக்கு நிலைமை. நம்ம போய் கடன் கேட்டவொன்னே தரமாட்டேங்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் அழகான முறையில் கொஞ்சம் கொளிஞ்சிட்டு போய் கடன் இருக்கான்னு கேட்டால் உடனே கொடுத்துட்றான், அடுத்தவண்ட கடன் வாங்கி கூட கொடுத்துட்றான். அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் அந்த பெண்மணிகளை கவனிக்கிறார்கள், உதவி செய்கிறார். ஆனால் பெண்ணாசை பிடித்து போய் இவர் உதவி செய்யவில்லை. இவருடைய உதவியில ஒரு தக்குவா தெரிகிறது. தன் தந்தை எடுத்து சொல்லுகிறார்கள், நீங்கள் வேலைக்கு வைப்பதாக இருந்தால் நேர்மையான நபரை என்று சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு வாருங்கள் என்று தந்தை சொன்ன பிறகு அந்த பெண் சஃப்ரா அம்மா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு போறாங்க. எங்க அத்தா கூப்பிட்டாங்க, வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறப்ப முன்னாடி சஃப்ரா அம்மா போறப்ப சொன்னாங்க, நீங்க முன்னாடி போவாதீங்க, நான் முன்னாடி போறேன். இங்குதான் வழிகாட்டுதல் இருக்கிறது. நீங்க பொம்பளை பிள்ளை கண்டாதான் நம்மளுக்கு பைக்கே ரேஸ் அதிகமாகுது. பொம்பளை பிள்ளையை கண்டாதான் இவனுக்கு எல்லாமே வருது சொல்ல போனா. ஆனா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு முன்னாடி நீங்க போவாதீங்க. 2 அர்த்தம். ஒன்று, ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஆண் போவது சிறந்ததல்ல. இன்னொன்று, ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஆண் போவது பார்வையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு இயற்கையான விஷயம். அதனால என்ன செய்யுங்கன்னா, நீங்க பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போறேன். எங்க வளையணுமோ அந்த இடத்த கல்லை தூக்கி போடுங்க. எப்படி? சத்தத்தை கூட தடுத்திருக்கிறார்கள். இங்க போங்கன்னு சொல்ல தேவையில்லை, ரைட் சைடு போடுமா, வளைகிற இடத்துல ரைட் சைடு கல்லை தூக்கி போடுங்க, நான் புரிஞ்சுட்டு வளைச்சிடுறேன்.
இடது சைடு திருமணமா, இப்படி கள்ளத்துக்கு போடுங்க, நான் புரிஞ்சுட்டு வளைஞ்சிடுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய படிப்பினே நமக்கு ஒரு பெண்ணிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இஸ்லாம் அதை தான் சொல்லி காண்பிக்கிறது. பெண்களா, நீங்க தூரம் போய் விடு, ஜினா செய்யாது என்று சொன்னதை விட வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்கவே நெருங்காது. என்ன அர்த்தம்? ஜினாவின் பக்கம் நெருங்காத என்ன அர்த்தம்? விபச்சாரத்தின் வாசல் எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே தடை செஞ்சிருச்சு. எங்க ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் என்னவோ, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறது, அப்புறம் பேசுறது, அப்புறம் அடுத்தடுத்து தொடரும், பின்னால் தவறு நடந்துரும். அதனால தான் இஸ்லாம் வன்மையாக சொல்லுகிறது, பெண்ணை பார்க்கவே பார்க்காதே, அன்னைய பெண்ணை பார்த்தால் பார்வையை தாழ்த்திக்கொள். பெண்ணையும் சொல்லுகிறது, அன்னை ஆணை பார்த்தால் பார்வையை தாழ்த்திக்கொள். ஃபர்ஸ்டே கேட்டு போட்டுருது, பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம்லாம் கிடையாது. அதனாலதான் அருமையாக எல்லா வார்த்தையை உபயோகிக்கிறான். விபச்சாரம் செய்யாது என்று சொல்வதை விட விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே நெருங்காது, அதன் பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. அதனுடைய ஆரம்பம் என்னவோ அப்பயே தடை செஞ்சிருக்கு. ஐநாடி சினாகுமா நதுரி, இரு கண்களில் விபச்சாரம் என்ன தெரியுமா? பார்ப்பது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே தடை செஞ்சிட்டாங்க. பார்க்காத, பார்த்தாதான் அடுத்தடுத்த பேச்சு, பார்க்கவே பார்க்காது. அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, முதல் பார்வை ஹலால் தானே, அதனால முதல் பார்வை நல்லா உத்து பார்த்துக்கிறேங்கிறான். அடுத்து எடுத்துட்டு திரும்பி பார்த்தா தானே ஹராமு, முதல் பார்வையே நல்லா உத்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா அப்படின்னா யாருன்னு பார்க்கறதுக்கு அது உனக்கு தேவையா? இது ஓ மனைவி ஒருத்த பார்த்தா இதெல்லாம் தேவையா? ஒரு சஹாபிட்ட அப்படித்தான் சொல்லி புரிய வச்சாங்க. இன்னைக்கு வாலிபர்களுக்கு புரிய வேண்டிய ஒரு தருணம். ஒருவர் கேட்கிறார், யார சொல்லலாம், என்னால் விபச்சாரத்தை கைவிட முடியலன்னாங்க. நான் விபச்சாரத்தை கைவிட முடியல, பல பெண்கள்கிட்ட நான் அந்த சுகத்தை அனுபவிச்சு என்னால் முடியல, அனுமதித்தாங்கன்ட்டாங்க. அப்போ அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு புரிய வச்சாங்க. ஏப்பா, உங்கள் அம்மாட்ட யாராச்சும் விபச்சாரம் செஞ்சால் பொருந்துக்குவியான்னாங்க. இந்த கேள்வி கேட்டவன அவருக்கு எப்படி இருக்கும்? நம்மகிட்ட இப்படி கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அது எப்படின்னா, உன் அக்கா தங்கச்சிட்ட யாராச்சும் விபச்சாரம் செஞ்சால் நீ பொருந்திக்குவியான்னாங்க. அதெல்லாம் முடியாது. உன் மனைவிட்ட யாராச்சும் விபச்சாரம் செஞ்சால் பொருந்திக்குவையா? முடியாது. உன் மகள்கிட்ட யாராச்சும் விபச்சாரம் செஞ்சால் பொருந்திக்குவையா? முடியாது. எந்த நிலைமையும் பொருந்துக்கலையே. நீ யார்கிட்ட விபச்சாரம் சரியோ அந்த பெண் யாருக்காவது தாயாக தான் இருக்கிறார், யாரோ ஒருத்தருக்கு சகோதரியாக தான் இருக்கிறார், யாரோ ஒருவருக்கு அவர் மகளாக தான் இருக்கிறார். இது யோசிச்சு பார்க்க வேணாமா? ஓ தாய் உன்னுடைய சகோதரி, உன் மகள் என்றால் ஒரு சட்டம், அடுத்தவன் தாய் சகோதரன் ஒரு சட்டமான திருந்து போயிட்டார். அப்ப இதை நாம் யோசிக்கணும். ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் மனசுல குரு கொடுத்தோம் என்ன, ஆஹா ஏன் தங்கச்சி ஒருத்த இப்படி பார்த்தா, ஏன் மனைவியை ஒருத்த பார்த்தா அப்படின்னு நீங்க யோசிச்சுப்பாங்க. அப்படி நீங்க அதை யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை தவிர்க்க முடியும். சாதாரணமா சொல்ல, இஸ்லாம் அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது திருப்பி உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கெட்டது செய்தால் கெட்ட மனைவி தான் அமைவாள். அதுக்காண்டி எல்லா வீட்டும் நீங்கள் கெட்டது செஞ்சு சந்தேகப்பட்டுறாதீங்க. எப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கெட்டது செஞ்சுருக்கிறேன், அதனால நீ எதா பண்ணியான்னு கேட்டுறாதீங்க. அல்லாவுடைய நாட்டம் ஃபிரௌனுக்கு ஆசியா மாற்ற மாதிரி ஒரு சில பேருக்கு அமைச்சு கொடுப்பான். நீங்க போய் சந்தேகப்பட்டு கேட்டக்கூடாது. வாலிபர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லக்கூடியது, நீ விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணாக இருந்தால் உனக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் அமைவாள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீ ஒரு வழக்கசாலியாக இருந்தால் உனக்கு வழக்கசாலியான பெண் அமைவாள். வாலிபர்கள் சாதித்து காட்ட வேண்டும். சஹாபாக்கள் அப்படிதான் தன்னுடைய வாலிப பருவத்தை பயன்படுத்தினார்கள். செய்தனா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவளை பற்றி வருகிறது. 10 வயதில் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்கிற பொழுது வயது 10 வயசு. 12 வயசுல எழுத படிக்க தெரிந்து கொள்கிறார்கள். 14 வயசுல நபிசுல்லாஹு சொன்னாங்க, எப்பா யூதர் மொழி எல்லாம் நம்மகிட்ட லெட்ரு போகணும் வரணும், அதனால யூத மொழியை படிச்சுக்கிறாங்க. அவர் சரியாக 18 நாளில் வந்து சொல்லுகிறார், நான் யூத மொழி படிச்சுட்டேங்கிறார். இன்னைக்கு ஒரு லாங்குவேஜை 18 நாளில் படிச்சு முடிக்க முடியுமா? எத்தனை நமக்கு மீடியாக்கள் வளர்ந்துருக்கு இந்த காலத்தில் 18 நாளில் படிக்க முடியுமா? 12வது வரைக்கும் இங்கிலீஷ் மொழியை படிக்கிற, இங்கிலீஷ் பேச தெரியல இவனுக்கு. 12வது வரைக்கும் படிக்கிற, இங்கிலீஷ் பேச தெரியல. ஆனால் 18 நாளில் எந்த விதமான நாகரிக வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு படித்து முடித்து விட்டு வருகிறார்கள். நபிசுல்லாஹ் ஆச்சரியமா கேட்டாங்க, நீங்க யூத மொழியை படிக்க தெரியுமா? படிக்க மட்டும் இல்லை, எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும்னாங்க. ரெண்டுமே தெரியும். எழுத தெரியுமான்னா படிக்கவும் தெரியும், எழுத தெரியும்னா. அப்ப 14 வயசுல அடுத்த மொழியை கத்துக்க வச்சாங்க. 10 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. 12 வயசுல எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க. 14 வயசுல எல்லா மொழிகளையும், அன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் 16 வயசுல நபிசுல்லாஹ் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக மாறிட்டாங்க. தர்ஜுமா அதாவது மொழிபெயர்ப்பாளராக மாறிட்டாங்க. 18 வயசுல காத்திபுல் வஹியா மாறிட்டாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய அந்த வகையை எழுதக்கூடியவராக இருந்தார். 19 வயசுல வாரிசுரிமை சட்டத்தை எழுதக்கூடிய நபராக மாறினார். 21 வயசில் குர்ஆனை தொகுக்கக்கூடிய படி அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு அசுர வளர்ச்சி பார்த்தீங்களா? 21 வயசுல 2 வருஷத்துக்கு ஒரு மாற்றம். நம்மள்ட்ட 2 வருஷத்துக்கு ஒரு மாற்றம் இருக்கு. என்ன? ஃபோனு. சில பேர் 2 வருஷம் எங்க சேர்த்து வச்சிருக்கிற 6 மாசத்துல கொடுத்துட்றாங்களாம். நம்ம 2 வருஷத்துல என்னென்ன மாற்றம் தெரியுமா? நம்மள்ட்ட போய் கேட்டோம்னா முதல் 2 வருஷத்துல கட்டிங்க ஏஷ்டத்துக்கு வெட்டினேங்கிறான். அடுத்த 2 வருஷத்துல எங்க அப்பன் பேச்சை கேட்க நான் ஏசி ட்ரெஸ் எடுத்தேங்கிறான். அடுத்த 2 வயசுல எனக்கு பிடிச்ச பைக்கை நான் வாங்குறேங்கிறான். பின்னாடி ஒரு மாலியை தூக்கிட்டு இருக்கு, அந்த பைக்கை வாங்குறேங்கிறான். அவன் பின்னாடி அவன் போட்டிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறுக்குத்தனத்து உச்சகட்டமாக இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு வாலிபர்கள் சாதனையாக இருக்கிறது. இன்றைக்கு நகரிக காலத்திலும் கூட எத்தனையோ நபர்கள் முன்னாடி இருக்கிறார்கள். பள்ளப்பட்டியை சார்ந்த சகோதரர் ஒருவர் 7 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு எல்லாம் தெரியும், ஆக மிக எடை கம்மி உள்ள சேர்க்கக்கூடிய தயாரித்திருக்கிறானே ஒரு சகோதரர் ஒருவன். ஏன் இன்னைக்கு சென்னையிலே மஹமூத் அக்ரம் என்ற சிறுவன் 400 மொழிகளுக்கு மேல் எழுதவும் செய்கிறான், படிக்கவும் செய்கிறான். 70 மொழிகளுக்கு மேலாக டைப்பிங் செய்கிறானே. இதுதான் வளர்ச்சி. நம்மள்ட்ட என்ன வளர்ச்சி இருக்குது? போனை மட்டும் தான் வளர்ச்சி, அது மட்டும் தான் அப்டேட். வேற என்ன வளர்ச்சின்னு கேட்டோம்னா வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாம் குறைச்சியார், 6 உட்பட எல்லாம் குறைஞ்சிருது, எல்லாமே குறைஞ்சிருது. நல்லா இருக்க ஃபேண்டை கிழிச்சிட்டு போடுறான். அவன் சஜிதா செஞ்சாலும் பின்னாடி நம்மளால தொழுக முடியல, கண்டதை கிழது பார்க்க முடியல. கேட்டால் நீங்க ஏன் பார்க்குறீங்கிறான். நீங்க அப்போ நான் பார்க்கக்கூடாதுன்னு எதையுமே போடாதுன்னு சொல்லுவேன், நான் பார்க்க மாட்டேன். அப்போ யோசிக்க வேண்டும் இல்லையா வாலிபர்கள்? நான் எல்லாத்தையும் குறை சொல்லவில்லை, ஆனால் அப்படி தவறு செய்யக்கூடியவர்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் என்பது வாலிப பருவத்தை மிக முக்கியமான பருவம் என்று சொல்லுகிறது. வாலிப பருவத்தில் நாம் சாதிக்க வேண்டும், லட்சியத்தோடு நடைபெற வேண்டும், இந்த உலகத்திலும் சாதிக்க வேண்டும், நாளை மறுமையிலும் சாதிக்க வேண்டும், உயர செல்ல வேண்டும். அதே நேரத்தில் பெருமை. இந்த வாலிபர்களுக்கு பத்தியிலே நாம் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா பெருமை வந்துடுது. அந்த இடத்துல நமக்கு மேல நமக்கு வயசுக்கு மூத்தவங்களை மதிக்க சொல்ல மாட்டேங்குது, உறவுகளை துண்டிக்க சொல்லுகிறது. நமக்கு மேல உள்ளவங்களை மதிக்கிறதே கிடையாது. நம்ம யோசிக்கிறோம், அவங்களுடைய சாபத்தை வாங்கி நீ வேலை செய்யக்கூடாது. வாலிபர் இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, வேலை இல்லாத வரைக்கும் அமைதியா இருக்கிறான். வேலை கிடைச்சிருச்சுன்னா அங்க போய் பெரியோர்களை மதிக்க வேண்டும். அவர்களுக்கு நம்ம வேலை செய்து அவங்ககிட்ட கொடுக்க கூடாது. ஒரு பழைய கம்பெனிகள் எடுத்துக்கிட்டோம், அப்படிதான் நடக்குது. வெளியே சொல்லி புலம்புறாங்க, செய்யக்கூடாது. அடுத்தவர்களின் சாபத்தில் நாம் உருக்கூடுவோமா? வாழ்க்கையில் எல்லா விதமான பின்னக்களில் உள்ள விளைவுகளுக்கும் காரணம் வாலிபத்தில் நீ செஞ்ச பெருமையும் உறவு துண்டித்தலும் தான். அழியதில்லை அவங்க சொல்றாங்க, நீ உறவுகளை துண்டித்தால் நேமத்துகளை உன்னை விட்டு நீங்கிவிடும். உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் நேமத்துகள் நீங்கிவிடும். காசு பணம் வரைக்கும் அத்தா அம்மா மாமா எல்லா சொந்த பத்திரத்தை வைக்கிறான். இவர் சம்பாதித்து தனியாக சம்பாதிக்க பெரிய ஆள் ஆகிவிட்டால் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை கூட கண்டுப்பது கிடையாது, எந்த சொந்தத்தை கண்டுக்கிறது கிடையாது. இப்ப வளர்ச்சி என்பது எதற்கு போய் வளர்ச்சி கிடையாது, எதற்கு போய் வளர்ச்சி கிடையாது. அப்ப அவனுடைய வளர்ச்சி என்பது படிப்பு என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்து நடைபெற வேண்டும். அன்னைக்கு ஒருவர் சொல்லுகிறார், ஒருவன் நேரட்டா ஒரு வயசு பையன் வந்து ஒருத்தர் பெருகி மேல வண்டியில இடிச்சுட்டான். திரும்பி திட்டலான்னு பார்த்தா அவன் டிப்டாப்பா இருக்கிறான். ஏப்பா படிச்சால் மாதிரி தெரியல அப்படிங்கிறப்ப அவன் சொல்றான், ஏன் படிப்புல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேங்கிறான், இதை வண்டி ஓட்டிட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறேங்கிறான். அப்ப அவனுக்கு என்ன நினைச்சுக்கிட்டானா, என்ன நடக்குதோ அதான் அப்படியே செய்யணுங்கிறான். இல்ல, ஒழுக்கம் தான் படிப்பு, ஒழுக்கம் தான் கல்வி. ஒழுக்கம் இல்லை என்றால் அவனது கல்வி இல்லை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம். லட்சியத்தை நோக்கி நடைபெற வேண்டும். எந்த ஒரு நிமிடத்தையும் வீணாக்கி விடாமல் வருங்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் தீனுக்கு சாதகமாக யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாளை மறுமைக்கான உங்களுடைய வாழ்க்கைக்கும் சேர்த்து சேகரியமாக யோசிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் சமுதாயத்தில் வாலிபர்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அவர்கள் மூலியமாக இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் வளர்ப்பதற்கு அல்லாஹ் எல்லா விதத்தில் உதவியாக இருப்பானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அந்த கலிமாவை முழுத வண்ணமே நம்முடைய இறுதி பேச்சும் மூச்சும் அமையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தந்துடல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.